ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகாவோட பொண்ணான மயூ கிட்ட பாக்கியா பேசிக்கிட்டே படுக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தேன், ஏன் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க, பெரியவங்களாக அறிவு கம்மியாகுதுமான்னு சொல்லி கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் பெரியவளானா அறிவு கம்மியாயிடுமான்னு கொஸ்டின் கேட்டாங்க. இப்படி ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்டியம்மான்னு சொல்லிட்டு குத்துதே குடையுதேன்னு உட்காந்து சமாதானம் பண்ணி படுக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து வந்தது யார், திருட்டு பூனை விட்டத்தில் பஞ்ச மாதிரி யாரா அது வர்றதுன்னு எட்டி பார்த்தா நம்ம இனியாங்க. அதுக்கப்புறம் இப்போ கேட்டால் பொசசிவ்னஸ் பொங்கிடுச்சான். ஹால்லலாம் படுக்க முடியாது, இங்கே வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தா இன்னொரு பக்கம் நம்ம கோபி இருக்காரு. அவரும் வந்துட்டு நம்ம ராதிகாட்ட பாக்கியாவை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ராதிகாவும் ஒரு பக்கம் கோவப்படாமல் அவர் ரொம்ப பெருமையாக பேசிட்டாங்க. இப்படி ஒரு மனுஷர் இருக்க முடியுமான்னு தெரில. நான் அவங்க வாழ்க்கையே பறிச்சிருக்கேன், ஆனால் அவங்க எனக்காக பரிதாபப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து எனக்கு பரிதாபப்பட்டது அவங்க தான் சொல்ல. கோபி உண்மையே சொல்லிட்டாரு, உன்னை கூட்டிகிட்டு வந்தே அவனுன்னு பேசினதே பாக்கியா தான் சொல்ல. அப்போ அருவே கட்ட முட்டாரே மாட்டிக்கிட்டான் காட்டுருமை மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரி முழிக்கிறார். அப்போ உனக்கா தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு சண்டை வருது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் போதுமா, மறுபடியும் என்னால் சண்டை போட முடியாது, இவங்க ரொமான்ஸ் மூடுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மயூவை கூட்டு வரேன்னு சொல்ல, எதுக்கு அவங்களுக்கு சிரமம்னு சொல்லிட்டாங்க. இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு படுக்க வச்சிட்டாங்க. மறுநாள் காலையிலே விடுதுங்க. வழக்கம் போல் பாட்டி ஒரு பக்கம் கடுப்பாகிறாங்க, எதுக்கு இப்படி இந்த சண்டைக்கறியெல்லாம் கூட்டு வந்து வீட்டில் விட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. ஒரு காஃபியை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்களாமா. பாரு அவன் பொண்டாட்டிக்கு காஃபி போட தரதான்னு கோபிகிட்ட வந்து சொல்லி காமிச்சாங்க. இங்கே பாரு பாக்கியாவோட காஃபியா வேற லெவல் அப்படிங்கிறாங்க. அவர் உண்மையானுமே மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்லான்ட்டு போய் உட்காந்தா, என்னம்மா அது செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எல்லாருக்கும் இவங்களுக்கு சப்பாத்தி குருமா அது இதுன்னு பார்த்து செய்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்தது என்னன்னு பார்க்குறீங்களா, வெறும் உப்புமா. இது ரொம்ப தப்புமா, காலையில் இதை போடலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணங்குறாரு. அவங்க நம்ம கோபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்